வெல்கம் டு தாலை ஸ்பெஷல் கிச்சன். இன்றைக்கி நம்ம தாலை ஸ்பெஷலாக மீன் குழம்பு, மீன் வறுவல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். மீன் குழம்பு செய்கிறதுக்காக 1 கிலோ அளவுக்கு சங்கரா மீன் எடுத்துருக்கேன். இந்த மீனை இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மீனை நம்ம அலசி எடுத்துடலாம். அந்த மீனில் கொஞ்சம் மண்ணெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்குது, அதனால் இந்த மாதிரி நான் அலசி எடுத்துக்கிறேன். சிசரால் அந்த ஓரங்களில் இருக்கிற அந்த முள்ளெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போது கத்தியை வச்சு இந்த செதிலெல்லாம் நம்ம எடுத்துடலாம். சங்கரா மீனில் நிறையவே செதில் இருக்கும். மீனோட கழுத்துக்கிட்ட 2 விரலை வச்சு இப்படி அழுத்தி விட்டோம்னா அந்த உள்ளே இருக்க குடலெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம சிசரால் இந்த ஓரங்களை கட் பண்ணிடலாம். இப்போது வாழை கட் பண்ணிடலாம். சென்ட்ரு முள்ளில் கொஞ்சம் கருப்பாக இருக்கும், அதை இந்த மாதிரி விரலால் தேய்ச்சி விட்டோம்னா க்ளீன் ஆகிடும். இதே மாதிரி எல்லா மீன்களையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி க்ளீன் பண்ண மீனை நம்ம அந்த உப்பு மஞ்சள் போட்ட பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். மீன் க்ளீன் பண்ணுறதுல இருக்கிற பாதி வேலை நமக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த தண்ணியை ஓரமாக வச்சுட்டு இந்த மீனை நம்ம உப்பு மஞ்சளில் நல்லா உரசி எடுத்துடலாம். இந்த மாதிரி உப்பு மஞ்சளில் உரசி எடுக்கிறதால மீனோட வெடுக்கெல்லாம் நமக்கு இருக்காது. நல்லா உரசிக்கோங்க. 10 to 15 மினிட்ஸ் கிட்ட நல்லா உரசிட்டு அலசிடலாம். இப்போ நம்ம அலசிடலாம். இப்போது இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நான் இப்போது இதை ஒரு 4-5 தண்ணிக்கு மேலே நான் அலசி எடுத்துக்கிட்டேன். இந்த பாருங்கள், நமக்கு குழம்புக்கு தேவையான மீன் நல்லா அழகாகவே க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு மசாலா கொட்டிடலாம். குழம்புக்கான புளி தேவையான அளவு நான் எடுத்துக்கிட்டேன். அதை ஒரு தண்ணியில் நான் அலசி எடுத்துக்கிட்டேன். எப்போவுமே நீங்களும் அதே மாதிரி அலசி எடுத்துக்கோங்க. ஏன்னா கடையில் எந்த அளவுக்கு அது பாதுகாப்பாக வச்சுருப்பாங்கன்றது நமக்கு தெரியாது. அதனால் ஒரு தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு புளி ஊற வச்சுட்டேன். இப்போது வறுக்கிறதுக்கு தேவையான அளவு மீன் எடுத்து அதில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இதை நல்லா நம்ம எல்லா இடங்கள்லையும் மீனோட எல்லா இடங்களையும் மசாலா படுற மாதிரி பரட்டி வச்சிடலாம். இது ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படி இருக்கட்டும். இப்போ குழம்புக்கு நாம் சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ண தக்காளியை நான் ஒரு பாத்திரத்தில்
எடுத்துக்கிட்டு அதை நல்லா கையால் பிசைஞ்சு விடுறேன். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது கூடவே குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு மிளகாத்தூளோட அளவு என்னன்றதை நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ அதே கையோட புளியும் நம்ம கரைச்சி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மீன் குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சமாக கட் பண்ணி வச்சு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை நல்லா புளி மசாலா தண்ணியோட கரையிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. கடாய் சூடானதும் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். இது கூட 2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துடலாம். கூடவே நறுக்கி வச்சு சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது எதுக்குன்னா குழம்புக்கு ஒரு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அதுக்காக நான் தாளிப்பில் மிளகாத்தூள் சேர்த்துப்பேன். இப்போ இந்த தாளிப்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பாதி அளவு எடுத்து ஒரு சின்ன பவுலில் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கரைச்சி வச்ச மசாலாவை இது கூட சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். க்ளீன் பண்ணி வச்ச மீனை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் மீன் குழம்புக்கு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா மாங்காய் இல்லைன்னா வெண்டைக்காய் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் ஒரு தடவை நல்லா கிளறிடலாம், அதாவது கரண்டி வச்சு கிளறிடலாம். ஏன்னா மீன் குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கரண்டியெல்லாம் அதிகமாக போட்டு கிளறக்கூடாது, மீனை உடஞ்சிரும். இப்போ நம்ம மீனை கொதிக்க வச்சிடலாம். இப்போ நமக்கு வறுவலுக்கு மீன் ரெடியாக இருக்குது. இப்போ நான் இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். எப்போவுமே மீனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மசாலா சேர்த்துக்கணும் வறுக்கிறதுக்கு. இப்போ பெரிய மீனாக இருந்ததுன்னா நம்ம இஞ்சி பூண்டு விழுது அப்புறம் கறி மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இது சின்ன மீனுன்றனால உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள் போதும். மீன் வறுக்கிறதுக்கு தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. இது கூட நான் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தோசைக்கல்லில் மீன் வறுக்கும்போது நமக்கு எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் செலவாகும். இந்த 3 ஸ்பூன் எண்ணெயிலேயே நம்ம மீனை வறுத்து எடுத்துடலாம். குழம்பு ஒரு பக்கம் நல்லா மணம் வந்துருச்சு. குழம்பை நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. குழம்போட மசாலா ஸ்மெல் போயிட்டதுக்கு அப்புறமே குழம்போட ஸ்மெல்ல வரும், அதுவே நமக்கு தெரியும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சிடலாம். ஃப்ளேம் கம்மி பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். குழம்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மீனும் ஒரு பக்கம் நமக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி விட்டுட்டேன். இப்போ நாம் குழம்பை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ உப்பு காரம்லாம் எப்படி இருக்குன்றத செக் பண்ணிக்கலாம். காரம் கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம மசாலா அரைக்கும் போதே அதில் நம்ம காரம் சேர்த்துருக்கோம். உப்பு எனக்கு கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு மேலே தூவிட்டு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ தூவிட்டு நம்ம இதில் கரண்டி போட்டு கிளறக்கூடாது. அதனால் கரண்டி யூஸ் பண்ணாதீங்க. நம்மளோட கிச்சனில் நம்ம ஒரு துணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த துணி வச்சு நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி அலசி விடுங்க, போதும். உப்பெல்லாம் கரைஞ்சிரும். இந்த மாதிரி நம்ம அலசி விடும்போது மீன் நமக்கு உடையாமல் கிடைக்கும். இப்போ நாம் தாளிப்பு எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த தாளிப்பை மீன் குழம்போடு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீன் குழம்பு உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்டான ரொம்பவே சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் வறுவலும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.